நம்முடைய மனச்சோர்வுகளை மாற்றுகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 சாமுவேல் 1:15 நான் வாசிக்கிறேன். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறாள். அன்னாள் என்கிற ஒரு பெண், எல்கானா என்பவருடைய மனைவி. அந்த மனுஷனுக்கு 2 மனைவிகள், ஒன்று பெனினாள், இன்னொன்று அன்னாள். பெனினாளுக்கு ஏராளமான குழந்தைகள் இருக்கிறது, இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லை. இது நிமித்தமாய் பெனினாள் அன்னாளை எப்பொழுது பார்த்தாலும் உதாசீனப்படுத்துவாள், துக்கப்படும்படியான காரியங்களை செய்வாளாம். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அந்த அளவு காயப்படுத்தி கொண்டே இருந்தாள். இதனால் அன்னாளுடைய உள்ளம் உடைந்து போய்விட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. கணவனாகிய எல்கானா எவ்வளவு ஆறுதல் கொடுத்தும் அது ஆறுதலை கொண்டு வர முடியவில்லை. மன ரீதியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. என்று எங்கு பார்த்தாலும் மன ரீதியான பாதிப்பு தான் சமுதாயத்திலே அநேகரை பாதித்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. மன அழுத்தங்கிறாங்க, மன சோர்வுங்கிறாங்க, நிறைய இருக்கிறது. இன்று பார்க்கும் பொழுது மன சோர்வை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் இது டிப்ரெஷன் சொல்லுவாங்க. இது சரீர பிரகாரமான ட்ரீட்மெண்ட்ல இது மாறாது. இது ஆத்மா சம்பந்தமான ஒன்று. மன ரீதியான ஒரு பிரச்சனை. ஏன் மற்றவர்கள் போய் பேசினாலும் அங்கு மாற்றம் ஏற்படாது. இந்த அன்னாள் உள்ள பாரத்தை வைத்து வைத்து எதனால் பாரம்? தன் வாழ்க்கையிலே எதிர்பார்த்த காரியம் நடக்கவில்லை. அதோடு மட்டுமல்ல, நிந்தனை, காயங்கள் மனதிற்குள்ளே அவைகளை வைத்து வைத்து கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளை நினைத்து நினைத்து அப்படியே சோர்ந்து போய்விட்டாள். ஆலயத்திற்கு போனாய் அழுகிறாள். அழும் பொழுதுதான் அவள் முழுவதுமாய் இருதயத்தை ஊற்றுகிறாள். அதை பார்த்து தான் அந்த நாட்களில் இருந்த ஏலி என்கிற ஆசாரியன், நீ குடித்து வெறித்திருக்கிறாய் சொல்லும் பொழுதுதான் இந்த வார்த்தை அன்னாள் சொல்கிறாள், ஐயா, நான் குடித்து வெறிக்கவில்லை, மதுவாயிலும் திராட்சரசமாய் குடிக்கவில்லை, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, மனபாரத்தோடு கூட நான் வந்து ஆண்டவர் சமூகத்துல இருதயத்தெல்லாம் ஊற்றி விட்டேன்னு சொல்லும்போது அந்த ஆசாரியனும் ஆறுதல் படுத்தி அனுப்புகிறார். அதற்கு பின்பு அந்த அன்னாள் துக்கமுகமாகவே இருக்கவில்லை, உற்சாகம் வந்து விட்டதாம். அநேகருடைய வாழ்க்கையில உற்சாகமின்மையை பார்க்க முடிகிறது. ஏன்? அவளுக்குள் ஏற்பட்ட அந்த காயங்கள். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக திடீர்னு பிரேக் போடுறாங்க, கல்லூரிக்கு போக மாட்டேங்கிறாங்க, சாப்பாடு வேண்டாங்கிறாங்க. யார்கிட்டையும் நல்லா பேசுற பிள்ளைகளுக்கு திடீர்னு படுத்துக்கிடுவாங்க, பேச மாட்டாங்க. ஓய், ஏதோ ஒரு பாதிப்பு அவர்களுக்குள் வரும்பொழுது அதே நினைத்து நினைத்து எல்லாரையும் விட்டு விலகி தனிமையாக இருக்க முயற்சி எடுக்கிறார்கள். அப்படி இருந்து இருந்து பூட்டிய அறைக்குள் பூட்டிக்கிட்டு உட்கார்ந்து கொள்கிறார்கள். பின்பு அந்த எண்ணம் மனசோர்வுக்குள் போய் அப்படியே வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். மனசோர்வை யாருமே எளிதாக விட்டுவிடவில்லை. எலியா என்கிற வல்லமையான தீர்க்கதரிசி கூட எசபேல் என்கிற அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை கேட்டவுடன் சோர்ந்து போய்விட்டார். உடைந்து போய் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து நான் சாக வேண்டும் என்று சொன்னார். மனசோர்வு. இதற்கு மாற்றுவதற்கு வழிதான் உண்டா? இருக்கிறது. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், அதன் மூலமாக நீங்க எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஒரு அருமையான கர்த்தருக்கு பயந்த ஒரு பெண், நல்ல குடும்பம், நல்ல ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை திருச்சபைகளில் எல்லாம் முன்னின்று செய்வாள், ஊழியங்களை செய்வாள், நல்ல ஒரு வேலையிலும் இருந்தால், நல்ல ஒரு திருமணம் பிரம்மாண்டமாக நல்ல நேர்த்தியாக நடந்தது. ஆனால் நாட்கள் சென்றது. அந்த கணவன் இந்த பெண்ணை விட்டுவிட்டு வேறொரு பெண்ணோடு கல்யாணம் பண்ணி போய்விட்டார். இதுவரை அதிகமாய் பாதித்தது. இதிலிருந்து ஆலயத்திற்கு போகிறதை நிறுத்தினால், பேசுவதை நிறுத்தினால், வேலைக்கு போவதற்கு விருப்பம் இல்லாமல் தூரமான இடத்திற்கு வேலைக்கு போனால் எல்லாம் ஆனாலும் இப்படி என் வாழ்க்கை உடைந்து விட்டது, இப்படி என் வாழ்க்கை நடந்து விட்டது என்று நினைத்து நினைத்து அந்த காயங்களினால், அந்த நினைவுகளினாலே வீட்டிற்குள்ளே பூட்டிய அறைக்குள் முடங்கிவிட்டார். ஒரு நாள் அந்த சகோதரியை சந்திக்க அந்த சபையின் போதகர் போனார். என்னமான்னு சொல்லும்போது, ஐயா, நான் எப்படியா வெளியே தலை காண்பிக்க முடியும்? எல்லாரும் கேட்கிறாங்க, என்ன பதில் சொல்லணும்னு தெரியல, இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி அந்த பழைய காரியங்கள் என்னை பெண்மாய் உந்தி சாகத்தான் செய்ய வேண்டிய ஒரு வழிகள் என்பது அவர் ஒரு வழி சொன்னாராம். நீ ஏன் உன்னுடைய பாரங்கள் எல்லாம் உனக்குள்ளே நீ வைத்துக் கொள்ள வேண்டும்? என்னிடமும் சொல்ல வேண்டாம், யாரிடமும் சொல்ல வேண்டாம். நம்முடைய ஆலயத்திற்கு வா, ஆண்டவர் சமூகத்துல இயேசுவுக்கு முன்பாக, ஆண்டவரே உடைய சமூகத்திலே உமக்கு முன்பாக வந்திருக்கிறேன்னு சொல்லி எல்லாவற்றையும் ஊற்றிவிடு. அந்த அன்னாள் ஊற்றினாலே தன்னுடைய இருதயத்தை. அதற்கு பின்பு அவள் துக்கமுகமா இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஊற்றிவிடு. 2வதாக, இந்த காயங்கள், இந்த எண்ணங்கள் எல்லாம் உன் இருதயத்தை விட்டே தூரம் போய்விட வேண்டும், மறந்து விட வேண்டும் என்று செபி. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார்னு சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். இந்த சகோதரி அதே மாதிரி எழுந்து ஆலயத்திற்கு போகிறாள். பகல் நேரத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் அழுகிறார். ஏங்கி ஒரு சிறு பிள்ளை வெம்மி வெம்மி அழுது இருதயத்தை முழுவதும் ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றுகிறாள். அடுத்து ஒரே ஒரு விண்ணப்பம், ஆண்டவரை முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் சொல்லி அந்த சிந்தனை திருப்பி வரக்கூடாது. அந்த காயப்பட்ட காரியங்கள், பாதிக்கப்பட்ட காரியங்கள், என் குடும்பம் உடைந்து போனது, என் வாழ்க்கையில் நடந்தது, எல்லா பழைய காரியங்கள் மறக்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் அதை மாற்றினார். மனதில் ஒரு புது வல்லமை இறங்கினது. புதிய ஆவினால் நிரப்பினார். புதிய சந்தோஷம் இருதயத்தை நிரப்பி வழியும்படியாக செய்தார். சமாதானமா வீட்டுக்கு போனார். அதற்கு பிறகு துக்கமுகமாகவே இருக்கவில்லை.
ஆண்டவர் நடத்த ஆரம்பித்தார், எழுந்து காரியத்தை நடப்பித்தார், மீண்டுமாய் ஊழியத்தையும் செய்ய ஆரம்பித்தார், வேலையை செய்ய ஆரம்பித்தார். குடும்பத்தில் எல்லோருக்கும் சந்தோஷம் வந்தது. ஒரு நல்ல ஒரு மகனை கர்த்தர் அனுப்பினார் வீட்டுக்கு. திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்து திருமணத்தையும் செய்து வைத்து அதோடு மட்டுமல்ல, குழந்தைகளோடு இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம், ஆனால் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றி கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். சோர்விலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், மன சோர்விலிருந்து வரணும், ஆண்டவர் சமூகத்துக்கு போங்க, இருதயத்தை ஊற்றிருங்க. வைத்து நினைத்து கொண்டே இருக்காதுங்க, என் வாழ்க்கை தான் இப்படி, என் குடும்பம் தான் இப்படி, என் தலையெழுத்து தான் இப்படி ஆயிட்டு. லீவ் இட். நஷ்டமோ கஷ்டமோ என்ன பட்டாலும் சரி, அதிலிருந்து வெளியே வருவதற்கு, உன்னை தூக்கி விடுவதற்கு ஆண்டவரால் முடியும். அந்நாளுக்கு பின்பு நடந்தது என்ன? தீர்க்கதரிசியாக சாமுவேலை கொடுத்தாரே. தேவன் உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இதனால் நாளிலக்கு நேரத்திற்காக நன்றி செலுத்தி சமூகத்தில் வந்திருக்கிறோம். என் மனசோர்வுகளை மாற்றுகிற தேவனப்பா, எப்படிப்பட்ட காயங்களோடு, பாரங்களோடு, வேதனையோடு, அமிழ்ந்து போன நிலைமைகளை, முடங்கி போன நிலைமையில இருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க கூடுமானால் இந்த நாளில் அவளை தட்டி எழுப்புவீராக. இருதயத்தின் பாரங்கள் எல்லாம் சமூகத்திலே கொட்டத்தக்கதாய், வைக்கத்தக்கதாய், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு நீ சொன்னீரே. உடைய வார்த்தையின்படி உண்மையில் பாரத்தை வைத்து விட்டு தொடர்ந்து எழுந்து காரியத்தை செய்ய நிறுவதவி செய்வீராக. வேதனைகள் மாறட்டும். மறக்க முடியாத காயங்கள் இருக்கலாம், மறக்க முடியாத வார்த்தைகள் இருக்க, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, இப்படி நடத்திட்டாங்களே, அல்லது இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டாங்களேன்னு சொல்லி பழையவைகளை நினைக்காதபடி புதிய காரியத்தை செய்கிற தேவன் என்று சொல்லி உடைய முகத்தை பார்க்க உதவி செய்யும். இந்த முகத்தின் பிரகாசம் ஒவ்வொரு பிள்ளையுடைய முகத்தில் இன்னைக்கு வீசுவதாக. இருள் மறையட்டும், வெளிச்சம் உதிக்கட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மனசோர்வை மாற்றுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். சமூகத்துக்கு போவோம். இருதயத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றைய சமூகத்திலே ஊற்றி விடுவோம். அவர் நம்முடைய இருதயத்தை நன்மையினாலே, கிருபையினாலே, தூய ஆவியினாலே, சந்தோஷத்தினாலே, சமாதானத்தினால் நிரப்புவார். எல்லாம் புதிதாய் மாறிவிடும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.